திமுக கூட்டணிக்கு என்ன கனவுன்னு தெரியல. குறிப்பா காங்கிரஸுக்கு ஆமா ஒரு சைடு வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுக்கிட்டே ரைட்டு திரும்பிடுறாங்களோ ஒரு பயம் இருக்கு. இது வந்து சீட்டு அதிகமா வாங்குறதுக்கான உத்தி மாதிரி தான் நமக்கு இப்போ வரையும் தெரியுது. இருந்தா கூட ஒரு தாவேக்கா கனவு உங்களுக்கு இருக்க மாதிரி தெரியுது. அதுல வந்து என்னன்னா, மாணிக்கம் தாகூர் மக்களவை கொறடா காங்கிரஸ் கட்சிக்கு அவர் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு எக்ஸ்ல. அதுல என்னன்னா, ஐபிடிஎஸ் சர்வேன்னு சொல்லிட்டு ஒரு சர்வேயோட ரிசல்ட் இருக்கு. அந்த சர்வேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளுக்கு எத்தனை சதவீத வாக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்களோட கணிப்புங்கிற மாதிரி மக்கள்கிட்ட எடுத்த சர்வேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல வந்து திமுகவுக்கு 17% வாக்கு, அதிமுகவுக்கு 15% வாக்கு, தாவேக்காக்கு 14% வாக்கு. இதுல அதுக்கடுத்து நாம் தமிழர் 7% வாக்கு இருக்கு. இதுல வந்து என்ன ஹைலைட்னா, அவர் தான் போட்டிருக்காரு காங்கிரஸ் கட்சிக்காரர். சரி, காங்கிரஸ் எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்த்தா கீழே போய்கிட்டே இருக்கு. 3% வாக்குங்கிறத அவரே பெருமையா வந்து போட்டிருக்காரு இந்த பதிவை. 3% வாக்கு இருக்கு. இவ்வளவு கோஷ்டி முதலுக்கு அப்புறமும் பல இடங்களை தோத்து போய் தமிழ்நாட்டுல 3% இருக்கிறதே பெரிய வெற்றியா நினைக்கிறாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க. இந்த 3% வச்சுக்கிட்டு அவர் அந்த பதிவுல என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, எங்களுக்கு அதிகார பகிர்வு வேணும், அதுக்கான காலம் வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பதிவு போட அது பத்திக்கிச்சு திமுக கூட்டணிக்குள்ள. இந்த 3% வச்சு உங்களுக்கு அதிகாரத்தை நாங்க கொடுக்கணும் அப்படின்னு திமுக கேட்க மாட்டாங்களா? அதுக்கு திமுகவுடைய முன்னாள் எம்பி எம் அப்துல்லா RSS உடைய குரலா இருக்காரு மாணிக்கம் தாகூர்ங்கிற குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அதுக்கு மாணிக்கம் தாகூர் என்ன சொல்லியிருக்காருன்னா, RSS வந்து நெஞ்சுரம் கொண்டு எதிர்க்கிறது காங்கிரஸ் கட்சி தான், என்னைக்குமே பிஜேபியோட காங்கிரஸ் கூட்டணி வச்சதே கிடையாது அப்படின்னு குத்தி காட்டுறாப்புல. திமுக நீங்க கூட வச்சிருக்கீங்க, நாங்க வச்சது கிடையாது. எம் அப்துல்லா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும் அவன் கிளாஸ் எடுத்திருக்காப்புல. ஓகே, ஆனா பாருங்க, ஏதாவது நமக்கு பிடிக்காத சொல்லிட்டா திமுக காரங்க சொல்றது நீங்க RSS நீங்க பிஜேபி அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அதிகாரத்துல பங்கு கேட்கிறதே RSS குரலா? இப்ப விசிகா இவ்வளவு நாளா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இடதுசாரிகளுக்கும் அந்த கோரிக்கை வந்து இருந்துட்டு தான் இருக்கு. அவங்க எல்லாம் இப்ப RSS ஓட குரல்னாங்களா? ரொம்ப அழுத்தி சொன்னாங்கன்னா அதையும் சொல்லிடுவாங்க.